தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தின் நுழைவு வாயிலை நாம் புதியதாக கட்டி திறந்து வைக்க வந்திருக்கின்ற வேளையில் நாம் அனைவரும் மனங்களை ஒருங்கிணைத்து ஆண்டவர் வாழ் எழுப்பி இறை பிரசன்னத்திற்காக வேண்டி நிற்போம். உங்களுடைய பதிலுரை: வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். சொல்வோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் பரம தந்தையே, உமது பிள்ளைகளாக நாங்கள் உம்மை போற்றி புகழுகிறோம். உமது திருப்பெயரால் அடியார்கள் நாங்கள் இந்த ஆலயத்தின் நுழைவு வாயிலை அமைத்திருக்கின்றோம். இந்த நுழைவு வாயிலை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இந்த நுழைவு வாயில் உருவாவதற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நீர் விரைவாக ஆசீர்வதியும். இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போது இந்த ஆலயத்திற்குள் நாங்கள் உங்கள் தகுதியுள்ளவர்களாக நுழைவதற்கு இந்த வாயில் எங்களை நினைவுபடுத்துவதாக. நாங்கள் எந்த எண்ணத்தோடு இங்கு வருகின்றோமோ அந்த எண்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய புனித வாழ்வில் நாங்கள் வளர்ந்து எங்களது பாதுகாவலர் உமது புனித அந்தோனியாருடைய செயல்பாடுகளை நாங்கள் கண்டுகொள்ளவும், அவர் உங்களிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு வேண்டிய அனைத்து அருள் அடையாளங்களை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கொண்டாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியை உண்டாகுக. தூய ஆவியானவரின் பாடலை பாடுவோம். பாடல்குழுவினர் தூய ஆவியானவரின் பாடலை பாடுவார்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இறை இயேசுவில் இனியவர்களே, கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். காதக்கிணறு பங்கு திரு அவையானது இன்று அகமகிழ்ந்து அக்களிக்கின்றது. இன்று நம் மதுரை உயர் மறை மாவட்டத்தின் 7வது பேராயராக பொறுப்பேற்றுள்ள நமது பாசமிகு பேராயர் மேதகு அந்தோணிசாமி சவரிமுத்து ஆண்டகை அவர்கள் முதலாக தம் மலர் பாதங்களை புனித அந்தோணியார் ஆலயத்தில் பதித்துள்ளார்கள். இன்று நம் ஆலய நுழைவாயிலை அர்ச்சித்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து இப்புனித தெய்வீக பலியை நிறைவேற்ற வருகை புரிந்துள்ளார்கள். நம் பேராயரை அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்து கூறி நம் அன்பை வெளிப்படுத்துவோம். திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்கன்னியர்களையும் இறை மக்களாகிய அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். திருத்தூதர்களின் வழி வந்த நம் ஆயர் நம்மை இறை வழியில் வழிநடத்துகிறார்கள். ஆயரின் வழிகாட்டுதலில் நம் காதக்கிணறு திரு அவை பலன் பெறவும் அவர் எடுக்கும் ஆன்மீக பணிகளில் தூய ஆவியார் அருள் பொழியவும் ஆயரின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். காதக்கிணறு திரு அவை கடந்து வந்த பாதை மிகவும் அழகானது, அதிசயமானது. இறைவனின் அந்தோணியாரின் ஆசையாலும் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. புதூர் பங்கின் கிளை பங்காக செயல்பட்டு கொண்டிருந்த காதக்கிணறு பகுதியானது புனித அந்தோணியாரின் அருள் ஆசிராலும் மக்களின் நம்பிக்கை வாழ்வாலும் 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சுமார் 70 குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு பங்காக உருவெடுத்தது. முதல் பங்கு பணியாளர்
அருட்தந்தை இருதயராஜ் அவர்களின் இடைவிடா முயற்சியாலும் அக்ஸீலியம் சலேசிய அருட்சகோதரிகளின் வழிகாட்டுதலாலும் ஷுவன்ஸ்டாட் அருட்தந்தையர்களின் ஒத்துழைப்பாலும் அன்பியங்கள் கட்டி எழுப்பப்பட்டு மக்கள் ஆன்மீக பாதையில் வழிநடத்தப்பட்டனர். அநேக இறைமக்கள் ஆலயம் நோக்கி வருவதை கருத்தில் கொண்டு பங்குத்தந்தை இருதயராஜ் அவர்களின் அயராத உழைப்பால் புதிய ஆலயம் கட்ட முடிவெடுக்கப்பட்டது. 2009 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்களால் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. மக்களின் பேராதரவுடன் 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் நாள் மேதகு பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்களால் புதிய ஆலயம் புனிதப்படுத்தப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. அதன்பின் அருட்தந்தை அந்தோணி பாக்கியம் அவர்களுடன் புனித லெயூக்கா அருட்கன்னியர்களும் மரியாயின் மாசற்ற இருதய சபை அருட்கன்னியர்களும் இணைந்து அன்பியங்களையும் அமைப்புகளையும் உறுதிப்படுத்தி மக்களை புதிய பரிமாணத்தில் வழிகாட்டினார்கள். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் நாள் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் சூசை மாணிக்கம் அவர்களால் மணிகோபுரம் அர்ச்சிக்கப்பட்டது. அருட்தந்தை ஜோசப் ஆண்டனி அவர்களின் தன்னலமற்ற சேவையால் 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி மேதகு பேராயர் அந்தோணி பாப்பசாமி அவர்களால் புதிய கொடிமரம் அர்ச்சிக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் நாள் நம் ஆலய பலிபீடமானது புதுப்பொலிவுடன் மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டது. 2022ஆம் ஆண்டு முதல் பங்கு பணியாளர் அருட்தந்தை டேவிட் தர்மராஜ் அவர்கள் மக்களின் ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்து வருகின்றார். ஜோசப் வாஸ் அருட்சகோதரிகளும் பங்கு பணிகளில் தங்களை இணைத்து கொண்டனர். இன்று 450 குடும்பங்கள் 18 அன்பியங்களாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. பங்கு பேரவை உருவாக்கப்பட்டு பங்கு தந்தையின் வழிகாட்டுதலின் பேரில் சிறப்பாக காதக்கிணறு பங்கு செயலாக்கம் பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்டது. நம் பங்கின் மற்றுமொரு மணி மகுடமாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாளாகிய இன்று நம் ஆலய நுழைவாயிலை மேதகு பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களின் திருக்கரங்கள் அர்ச்சித்து ஆசீர்வதித்திருக்கின்றது. இந்த விழா நிகழ்வில் பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆகவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பழைய ஏற்பாட்டில் செங்கடல் முன் நின்ற இஸ்ரேல் மக்கள் அச்சத்தில் அலறினார்கள். அப்பொழுது இறைவன் மோசேயிடம், நீங்கள் அமைதியாக இருங்கள், போராடுவது நான் என்று கூறினார். இன்றைய புனித ஜான் போஸ்கோவின் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்பொழுது இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நாம் அமைதியாக இருந்தால் அவர் நமக்கு வழிகாட்டுவார் என்று இறைவன் மேல் முழு நம்பிக்கையையும் வைத்திருந்தார். இன்று நமது வாழ்விலும் போராட்டங்கள் வரும்பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கூறுவது, இறையாதே, அமைதியாயிரு, என்னை நம்பு. பிரச்சனை உடனே மாறாமல் போகலாம், ஆனால் நம் உள்ளம் மாறும். அந்த அமைதியில்தான் இறைவன் செயல்படுவார். நாமும் அமைதியிலும் நம்பிக்கையிலும் இறைவனின் சாட்சிகளாக வாழும் வரம் வேண்டி இந்த தெய்வீக பலியில் இணைவோம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளின் வழியும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1-7a மற்றும் 10b முதல் 17 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகள் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதனின் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாக சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர்தம் வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அழகானதே
அன்பே அழகானது, இறை உன் வடிவானது. அன்பே அழகானது, இறை உன் வடிவானது. உன் அன்பில் நான் மூழ்கி நனைந்தேன், உன் அழகை விழி மூடி உணர்ந்தேன். சுமந்த மனுவுடல் அழகு, உன் கனவுகள் பேரழகு. நீதியில் விளைந்த கோபம் அழகு, உன் கருணை பேரழகு. காயங்கள் சுமந்த மனவுடல் அழகு, உன் கனவுகள் பேரழகு. நீதியில் விளைந்த கோபனை பேரழகு. மாந்தரை அனைத்த கரம் அழகு, ஓடும் நோய்களை தீர்த்த வரம் அழகு. உன் கருணை நிறைந்த விழி அழகு, இறை அன்பை உணர்த்தும் மொழி அழகு. அன்பே அழகானது, இறை உன் வடிவானது. அன்பே அழகானது, இறை உன் வடிவானது. உன் அன்பில் நான் மூழ்கி நனைந்தேன், உன் அழகை விழி மூடி உணர்ந்தேன். என்று நம்பிக்கை வளர்க்கக்கூடிய மக்களாக நாம் மாறி ஆண்டவருடைய தனிப்பட்ட உறவுக்குள் செல்லும்போது நாம் ஆசீர் பெற்ற மக்களாக, நிறைவாழ்வு வாழுகின்ற மக்களாக இருக்கின்றோம். ஆம் அன்பு மக்களே, புனித அந்தோனியாரை பாதுகாவலராக பெற்றிருக்கின்றோம். கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோம். அவருடைய வாழ்வில் நடந்த பல நிகழ்வுகள், அவர் எதிர்பார்த்தது போல் வாழ்க்கை அமையவில்லை. அவர் ஒரு மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றி அவர் ஒரு பிரசங்கியராக மாற வேண்டும் என்று மாற்றி அமைக்கிறார். அந்த மறைசாட்சியாக மரிப்பதற்காக அவர் தனது சபையையே மாற்றி மரோக்காவுக்கு செல்லுகின்றார். சென்றதிலிருந்து சுகமில்லாமல் படுக்கிறார். இந்த கேள்வி கேட்கிறார், நான் என்ன தப்புன்னேன்? உமக்காக என் உயிரை கொடுக்கணும்னு தான் நான் விரும்பினேன். ஒரு பதிலும் வரவில்லை. மீண்டும் இங்கு வருகிற போர்ச்சுகல் செல்ல வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற போது படகில் ஏறிய பிறகு, கப்பலில் ஏறிய பிறகு காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு இத்தாலி நாட்டில் இருக்கின்ற சிசிலி தீவுக்கு வந்து சேருகிறார். அங்கே வந்து வாழ்க்கை மாறுகிறது. அவர் எதிர்பார்த்தது ஒன்று, ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் கடவுளால் கொடுக்கப்பட்டது வேறொன்றாக இருக்கிறது. இந்த கோடி அற்புதராக இன்றும் நமக்கு அற்புதம் செய்பவராக இருக்கின்றார். பல வேளைகளில் நாம் பார்க்கின்ற போது இந்த சீடர்கள் கடவுளுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற போது அவர்கள் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஐயோ நாங்கள் மடிகிறோமே. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் துன்பப்படும் போது கடவுள் நம்முடைய மத்தியில் இல்லையே, கடவுள் நம்மை விட்டு தள்ளி சென்று விட்டாரே என்று கூட நாம் சொல்லலாம். கடவுள் நம்மோடு தான் இருக்கின்றார். நம் தெய்வம் நம்மோடு இருக்கின்ற தெய்வம். இம்மானுவேல் என்பது அவரது பெயர். எனவே எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காது அவரிடம் தனிப்பட்ட உறவுக்கு செல்லுவோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம் புனிதர், நம் பாதுகாவலர், ஆண்டவருடைய புனித அந்தோனியார் வழியாக நமக்கு பல அரும்பெரும் செயல்களை நமக்கு செய்பவராக செய்து கொண்டு வருப்பவராக இருக்கின்றார். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் தனிப்பட்ட உறவுக்குள் செல்லுவோம். நம்பிக்கையில் ஆழ்ந்து செல்லுவோம். நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற மக்களாக வாழ்ந்து என்றும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவரது அருளால் நிரப்புவார். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மன்றாடி கேட்கும் வரம் தந்து அருள்வார், அருள் எம்மில் பொழிவாய். ஆண்டவரே உம்மை மன்றாடி கேட்கும் வரம் தந்து அருள்வார், அருள் எம்மில் பொழிவார். திருச்சபையின் நலம் யாவும் தினம் காக்க வேண்டும், குருக்களும் துறவியரும் நலம் வாழ வேண்டும், திருத்தூதர் பணி எங்கும் தடை நீங்க வேண்டும், இவை யாவும் வரமாக நீ அருள வேண்டும். ஆண்டவரே உம்மை மன்றாடி கேட்கும் வரம் தந்து அருள்வாய், அருள் எம்மில் பொழிவார். நாட்டில் உள்ள தலைவர்கள் பணி சிறக்க வேண்டும், தன்னலம் வளர்கின்ற நிலை மாற வேண்டும், சமநிலை காண்கின்ற சமுதாயம் வேண்டும், இவையாவும் வரமாக நீ அருள வேண்டும். ஆண்டவரே உம்மை மன்றாடி கேட்கும் வரம் தந்து அருள்வாய், அருள் எம்மில் பொழிவார். நோயுற்ற உயிரெல்லாம் சுகம் காண வேண்டும், வாழ்வின்றி தவிப்போர்க்கு வரங்கள் பழ வேண்டும், முதியோரின் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும், இவையாவும் வரமாக நீ அருள வேண்டும். ஆண்டவரே உம்மை மன்றாடி கேட்கும் வரம் தந்து அருள்வாய், அருள் எம்மில் பொழிவார். இயற்கையின் மாற்றங்கள் சீராக வேண்டும், வறுமையின் பிடி நீங்கி சுகம் காண வேண்டும், போர் நீங்கி உலகெல்லாம் ஒன்றாக வேண்டும், இவையாவும் வரமாக நீ அருள வேண்டும். ஆண்டவரே உம்மை மன்றாடி கேட்கும் வரம் தந்து அருள்வாய், அருள் எம்மில் பொழிவாய். ஆண்டவரே உம்மை மன்றாடி கேட்கும் வரம் தந்து அருள்வாய், அருள் எம்மில் பொழிவாய். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்து கூறுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, காணிக்கைக்கான நேரம். ஏற்கனவே நாம் திட்டமிட்டது போல ஏழைகளுக்கு உதவும் வகையிலே பொருளாகவோ உடையாகவோ கொடுப்பதாக நாம் வாக்களித்திருக்கிறோம். எனவே தயவு செய்து வரிசையாக வந்து பேராயர் அவர்களிடம் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளேயா, படைக்கின்றோம் எம் பலி பொருளே. படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளேயா, படைக்கின்றோம் எம் பலி பொருளே.
மலராய் வாழ்ந்திட வழிவகுத்தாய். மலர் தூவ தெய்வம் யாம் படைத்தோமையா, மாமன்னன் மலர் பாதம் வைத்தோமையா. நிலம் நீரும் விளை பொருளும் படைத்தோமையா, நீ உந்தன் புது படைப்பாய் மாற்றிடுவாய். படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளேயா, படைக்கின்றோம் எம் பலி பொருளே. படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளேயா, படைக்கின்றோம் எம் பலி பொருளே. விண்ணகம் இருந்து மண்ணகம் வந்தாய், தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தாய். விண்ணகம் இருந்து மண்ணகம் வந்தாய், தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தாய். எம்மையை மீட்க இன்னுயிர் ஈந்தாய். ரசமப்பம் யாம் இங்கு கொடுத்தோமையா, இம்மான்ம உணவாக மாற்றிடுவாய். உடல் உள்ளம் உமக்காக அளித்தோமையா, கரை காணா பேரன்பை சுவைத்தோமையா. படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளேயா, படைக்கின்றோம் எம் பலி பொருளே. படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளேயா, படைக்கின்றோம் எம் பலி பொருளே. மண்ணிலே வாழ்ந்திட பொருள் கொடுத்தாயாம், உம்மிலே வாழ்ந்திட உயிர் கொடுத்தாய். உமக்காய் வாழ்ந்திட வழிவகுத்தாய். உமக்காய் வாழ்ந்திட வழிவகுத்தாய். மலர் தூவ தெய்வம் யாம் படைத்தோமையா, மாமன்னன் மலர் பாதம் வைத்தோமையா. நிலம் நீரும் விளை பொருளும் படைத்தோமையா, நீ உந்தன் புது படைப்பாய் மாற்றிடுவாய். படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளேயா, படைக்கின்றோம் எம் பலி பொருளே. படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளேயா,
மாசமப்பம் யாமிங்கு கொணர்ந்தோமையா இம்மான்ம உணவாக மாற்றிடுவார் உடல் உள்ளம் உமக்காக அழித்தோமையா கரை காணா பேரன்பை சுவைத்தோமையா படைத்தழித்தாய் எந்தன் பரம்பொருளியா படைக்கின்றோம் எம் பலி பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவில் நாங்கள் கொண்டாடும் வேளையில் நாங்கள் கொண்டு வரும் பலி பொருளை ஏற்றருளோ. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழித்து நாங்கள் என்றும் உம்மை புகழ்ந்தேத்த செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்துக்கு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்று எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அரைமனையையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், இவ்வுலகில் மூக்குகந்தவராயிருந்தராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்து மரமருள மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறே, என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறே என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் இரத்தமும் நம்மை காக்கும்.
பாவனம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும். கரம் விரித்து அணைத்திடும் தகப்பனின் நேரம். நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும். நற்கருணை ஆண்டவரின் நல் நேரம். வானக விருந்தே வா வா, வாழ்வின் பொருளே வா வா, மூவொரு நிறைவே வா வா, முழுமுதலே வா வா வா. வார்த்தையின் வடிவே வா வா, வாடிடும் உள்ளம் வா வா, இரவா மருந்தே வா வா, இயேசுவின் உடலாய் வா வா, பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம். திருவுடலாய் மாறி வரும் நேரம். தனனனனா 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 தனனனனா. வாழ்வின் கனியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர். பாலையில் மன்னா உண்டவர் கானானின் முன் சுவை கண்டனர். வாழ்வின் கனியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர். பாலையில் மன்னா உண்டவர் கானானின் முன் சுவை கண்டனர். என்னை உணவாக உண்டிடுவோர் விண்ணை பரிசாக வென்றிடுவர். என்னை உணவாக உண்டிடுவோர் விண்ணை பரிசாக வென்றிடுவர். இயேசு அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். தன்னை பகிர்கின்றார், மகிழ்ந்து வாருங்கள். பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம். திருவுடலாய் மாறி வரும் நேரம். தனனனனா 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 தனனனனா. திராட்சை கொடியினை பிரிந்துட்டேன், கனிகள் இல்லையே கருகினேன். ஆயன் உன்னையே விலகினேன், தனித்து தவித்து நான் அலைகிறேன். திராட்சை கொடியினை பிரிந்திட்டேன், கனிகள் இல்லையே கருகினேன். ஆயன் உன்னையே விலகினேன், தனித்து தவித்து நான் அழுகிறேன். உன்னில் இணைய என்னை அழைக்கின்றேன், உயிரை கொடுத்து என்னை மீட்கின்றேன். உன்னில் என்னை அழைக்கின்றேன், உயிரை கொடுத்து என்னை மீட்கின்றேன். இயேசு அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். தன்னை பகிர்கின்றார், மகிழ்ந்து வாருங்கள். பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம். திருவுடலாய் மாறி வரும் நேரம். பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம். திருவுடலாய் மாறி வரும் நேரம்.
காத்திடும் தகப்பனின் நேரம். நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும். நற்கருணை ஆண்டவரின் நல்நேரம். வானக விருந்தே வா வா, வாழ்வின் பொருளே வா வா, மூவொரு நிறைவே வா வா, முழுமுதற் தலைவா வா வா. வார்த்தையின் வடிவே வா வா, வாடிடும் உள்ளம் வா வா, வீரவா மருந்தே வா வா, இயேசுவின் உடலாய் வா வா, பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம், திருவுடலாய் மாறி வரும் நேரம். இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த பேராயர் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் இருக்கும் நிலையிலே அவருக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே கண்களை மூடி பேராயரின் கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியை நன்றியாக வெளிப்படுத்தும் நேரம் இது. பெத்லகேம் ஊருக்கு மக்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று அவ்வூரார் அழைக்கப்பட்ட போது அனைவரும் அந்த ஊரை தேடிச் சென்றார்கள். அந்த கூட்டத்தில் இருவர்தான் நம்முடைய சூசையும் மரியும். அந்த ஊரை பற்றி அவர்கள் அறிந்திருக்கலாம், உறவுகள் இருந்திருக்கலாம், மாட மாளிகைகள் இருந்திருக்கலாம், திருமண மண்டபங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எங்கும் அவர்கள் செல்லவில்லை. சத்திரத்தை தேடிச் சென்றார்கள், அங்கும் இடமில்லை. எனவே ஒரு மூலையிலே யாருமே போகாத தனிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த இடையர்கள் ஆடு வளர்த்த பகுதியை நோக்கி சென்றிருக்கிறார்கள் அந்த இரவை கழிப்பதற்கு. மணமகன் இயேசு அந்த இரவிலே அந்த இடத்திலே பல பேர் ஆடம்பரமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கண்டுகொள்ளாத நிலையில், அக்கறை இல்லாத நிலையில் ஓரமாக ஒதுங்கி கிடந்த அந்த இடையர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த திருவுளம் கொண்டு இறைவன் அந்த மாட்டுத் தொழுவத்தையும் இடையர்களையும் நேசித்தவராய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் நிலையிலே அவர்களுக்கு தன்னையே முழுமையாக இவ்வுலகிற்கு வந்த மீட்பர் என்று தெரிவித்திருக்கிறார். அதுபோலதான் நம்முடைய பங்கு மறை மாவட்டத்தின் கடைசியில் இதுக்கடுத்து யாருமே இல்லை. புதூருக்கு அங்கிட்டு யாருமே வரமாட்டாங்க, எந்த சாமியாரும் வரமாட்டாங்க, போகிற வழியும் இல்லை, அதனால் பார்க்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் 1ஆம் தேதி ஜனவரி அன்று நமது பேராயர் அவர்களை நாங்கள் அணுகி கேட்டபொழுது எளிமையான உள்ளத்தோடு புன்னகையான வரவேற்போடு கைதட்டி ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய கையை வைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி எங்களுக்கு வாழ்த்து சொன்ன நேரம், எங்களுடைய பங்கிற்கு நீங்கள் வர வேண்டும், திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், 2வது அங்கு இருக்கக்கூடிய புதிதாக கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நீங்கள் மந்திரிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது உடனடியாக தன்னுடைய குறிப்பேடை எடுத்து டைரி எடுத்து உடனடியாக குறித்து கொண்டு வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்த அந்த நிலையானது இன்று நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. ஒன்று, நமது பங்கின் வளர்ச்சியிலே பல தருணங்களை எட்டிக்கொண்டிருக்கும் நிலையிலே இந்த பக்கம்
இந்த கோவில் இருப்பதற்கு அடையாளம் எது என்று தெரியாத நிலை இருந்தது. அருகில் உள்ள கடைகளை சொன்னால், ஓ அங்கே இருக்கா கேட்கும் பொழுதே, அல்லது இந்த கடைக்கு பக்கத்திலையா அப்படின்னு சொல்லி கேட்பது சற்று கடினமாக இருந்த சூழலில் தான் பங்கு பேரவையில் சிலர் ஏதாவது ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என விரும்பி இந்த முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு தெளிவான அடையாளம் வேண்டும் என்று. ஒவ்வொரு ஆண்டுமே நாம் ஜூன் மாதம் நமது புனிதரின் திருவிழாவை கொண்டாடக்கூடிய நிலையிலே மீதி இருக்கக்கூடிய பணத்தை வைத்து ஏதாவது ஒரு காரியம் செய்து வருவது நீங்கள் அறிந்த ஒன்று. அதன் அடிப்படையிலே இந்த வருடம் கடந்த ஆண்டு மீதியான பணத்தை வைத்து எந்தவித உதவியும் பெறாமல் யாரிடமும் அந்த பணத்தை வைத்து இப்பொழுது நாம் இந்த ஆர்ச்சை கட்டியிருக்கோம். ஏறக்குறைய 7 லட்சம் ரூபாய் நாம் சேர்த்திருந்திருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை வைத்து கட்டியிருக்கிறோம். கட்டி கொண்டிருக்கும் பொழுதே அதற்கு நல்ல கேட் வேணும் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கப்போ தான், பணம் இல்லையேன்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறப்ப நமது பங்கிலே ஜான்மரி வியானி அன்பியத்தை சார்ந்த கிரில் ஒர்க் செய்யக்கூடிய திருவாளர் கென்னடி அவர்கள் நான் அதை செய்து கொடுக்கிறேன் என்று ஏறக்குறைய 1 லட்சத்திற்கு அளவான இந்த கேட்டை செய்து கொடுத்திருக்கிறார். அடுத்து இருபக்கமும் காவல் தூதர்களின் சிறுவம் வேண்டும். அதற்காக பலரிடம் ஏதாவது உங்களுக்கு நேர்ச்சை இருந்தால் அல்லது காவல் தூதர்கள் மேல் பிரியம் இருந்தால் கொடுங்கள் என்று சொன்ன வேளையிலே ஒரு காவல் தூதருக்கு திரு பாலமுருகன் இலக்கியா குடும்பத்தார் 15,000 கொடுத்து உதவியிருக்கிறார்கள். இன்னொரு குடும்பத்தார் ஜான் பிரிட்டோ குடும்பத்தார் 5,000 இன்னொரு காவல் தூதருக்கு கொடுத்திருக்கிறார்கள். மற்ற எல்லாமே நீங்கள் கொடுத்த அந்த திருவிழா பணத்தை கொண்டு அடையாளத்தை நாம் நிலைநாட்டிவிட்டோம். இந்த பகுதியில் யார் போனாலும் அந்தோனியார் கோயில்னா எதுனாக்கும் தெரிகிற அளவுக்கு செஞ்சுட்டான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் இருக்கும் வேளையிலே பேராயர் அவர்கள் பல்வேறு விதமான பணிச்சுமைகள், ஒவ்வொரு நாளும் 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்காங்க. நாம் இந்த பங்கிற்கு வர வேண்டும் என்று கேட்ட உடனே அன்றைய நாளிலே குறித்து கொண்டு நான் 31ஆம் தேதி மாலை வருகிறேன் என்று சொல்லி சரியான நேரத்திற்கு வந்து நம்மோடு திருப்பலி நிறைவேற்றி இறைவனில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது மேலும் மேலும் நீங்கள் அறிந்தவர்களாய் இயேசுவோடு இணையும் நீங்கள் பேறு பெற்றவராவீர்கள் என்ற அருமையான மறையுரையை அறிவுரையாக வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய ஒன்றை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனவே பேராயர் அவர்களின் வருகையானது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் நிலையிலே பேராயர் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பங்கு இன்னும் பல வகைகளில் வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு தங்களுடைய ஜெபம் வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு பேராயர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி அவரை கௌரவப்படுத்துவோம். பேராயர் அவர்களுக்கு நமது பங்கு இறை சமூகம் சார்பாக சிறிய காணிக்கை அளிக்கப்படுகிறது. பேராயர் அவர்களுக்கு நினைவு பரிசானது இப்பொழுது நமது பங்கு இறை சமூகம் சார்பாக வழங்கப்படுகிறது. நம் பேராயரோடு இணைந்து நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கு கொண்டவர்கள் வேறு யாருமல்ல, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான். தந்தை அருள் ஜோசப், தந்தை செலஸ்டின், தந்தை போஸ்கோ,
இன்று நம்மோடு இணைந்து நம்முடைய குடும்பத்தில் அவர்களும் ஒருவர் என்பது நாம் அறிந்த ஒன்று. எனவே அவர்களும் இப்பொழுது நம்மோடு இணைந்து திருப்பலியில் நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். பேராயர் இல்லத்திலிருந்து நமது செயலர் அவர்களும் அருட்பணியாளர் லூயிஸ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த எளிய பொன்னாடையை பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பான முறையில் நடைபெற அடுத்து நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய அன்பு சகோதரிகள், லேக் அருட்சகோதரிகள், சலேசி அருட்சகோதரிகள், ஜோசப்பாஸ் அருட்சகோதரிகள், மாசற்ற மரியாளின் இருதய சகோதரிகள் அனைவருமே எல்லா விதங்களிலும் நம்மோடு கைகோர்த்து நிற்கக்கூடியவர்கள். எனவே இன்றைய வழிபாட்டிற்கு தேவையானவைகள், வரவேற்பிற்கு தேவையானவைகள் அனைத்தையும் லேக் அருட்சகோதரிகளும் நமது சலேசி அருட்சகோதரிகளும் அருமையாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே சகோதரிகளுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த விழாவானது சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு, இந்த கட்டடம் இந்த ஆர்ச்சானது உருவாகுவதற்கு பலர் என்னோடு இருந்து ஒத்துழைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் வேளையில் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்ததும் ஏற்கனவே நாம் அறிவிக்கப்பட்டது போல புத்தாண்டு அன்று நாம் குலுக்கல் பரிசை வைத்திருந்தோம். அதில் 2,84,000 ரூபாய் வந்தது என்பது உங்களுக்கு கணக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் சிலர் தங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டியிருந்தார்கள். அது ஏறக்குறைய 2,40,000. ஆக அவைகளை வைத்து ஏறக்குறைய 7,000 ரூபாய் செலவிலே 25 kV உள்ள ஒரு ஜென்செட்டானது ஜெனரேட்டர் வாங்கப்பட்டுள்ளது. திருப்பலி முடிந்ததும் பேராயர் அவர்கள் அதனை மந்திரித்து தொடங்கி வைப்பார்கள். எனவே முடிந்து தொடர்ச்சியாக நீங்கள் பின்புறம் வந்து அந்த நிகழ்வில் பங்கு கொண்டு செல்ல அன்போடு அழைப்பதோடு, உங்களுக்காக இனிப்பு வழங்க பொங்கலானது காத்திருக்கிறது. அதையும் பகிர்ந்து உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஒருவர் மற்றவருக்காக பங்கின் வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். நன்றி. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பாசமிகு பங்கு தந்தை டேவிட் தர்மராஜ் அவர்கள் அழகாக நமக்கு நன்றியுரை சொன்னார்கள். எவ்வளவு அழகாக இந்த நுழைவு வாயில் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் இணைந்து கட்டப்பட்ட ஒன்றாக, நமது ஒற்றுமையின் அடையாளமாக, பங்கேற்பின் அடையாளமாக நம்முடைய ஆலயம் என்ற உரிமையை கொடுக்கக்கூடிய அந்த இணைந்த பங்கேற்பின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கி திருவிழா வழக்கமாக 1000 போகிறாங்க அப்படின்னா பங்கில் ஏதாவது திருவிழாவுக்கு போவாங்க, அப்படி தானே? இன்றைக்கி ஒரு திருவிழாவும் இல்லை. 1000 கூப்பிடணுங்கிறதுக்காக உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உங்கள் பங்கு சாமியார் அழகாக ஒரு நுழைவு வாயில மந்திரிக்கணும்னு சொல்லி ஒரு நாளை கண்டுபிடிக்கணுங்கிறத விட 1000 அழைக்க வேண்டும், வரவேற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழகாக இந்த செயல்களை செய்து நல்ல சூடல் எல்லாம் செய்து வெளியே போகிறவங்க பார்த்தா இது அந்தோனியார் திருவிழா ஜூன் 13 வரும், இப்போமே திருவிழா நடக்கும்ங்க பார்க்குற அளவுக்கு நம்ம வளாகத்தை எல்லாம் அழகுபடுத்தி நல்ல ஒளியேற்றி நல்லா செய்திருக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தை அவர்களை நான் மனதார பாராட்டுவதோடு அவர்களோடு இணைந்து பணிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். நீங்கள் எனக்கு கொடுத்த வரவேற்புக்கும் வாழ்த்துக்களுக்கும், அடுத்து திருப்பலியிலே நீங்கள் கொடுத்த காணிக்கை பொருட்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கொடுத்த காணிக்கை மிகவும் பொருளுள்ள காணிக்கையாக இருந்தது.
ஆமாம், இது வந்து நமது மறை மாவட்டத்தில் தேவைப்படுபவர்களுக்கு, மற்ற பகுதியில் இருக்கின்ற மறை மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற தேவைப்படுபவர்களுக்கு அந்த சேலையும் வேஷ்டியும் சட்டையும் என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் சென்றடையும். அந்த நிலையில் இது நம் பங்கில் மட்டுமல்ல, நம் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய மீதும் நாம் ஒருவர் அக்கறை கொண்டிருக்கிறோம். நம்ம பங்கு நாமங்கிறது ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லாமல் நமது மறை மாவட்டம் நம் எல்லோருமே ஒரே மக்கள், நமக்கு செய்யக்கூடிய செயல்களை மற்றவர்கள் செய்யலாம், மற்றவர்களுக்கு முடிதை நாம் செய்யலாம் என்று காட்டுகின்ற விதமாக நீங்கள் கொடுத்திருக்கின்ற காணிக்கைகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னொன்று உங்களுக்கு நான் விரும்பி கேட்டுக்கொள்வது, நீங்கள் சொன்னீங்க கோவில் அடையாளமாக கோவில் இங்கே இருக்க வேண்டும் என்ற அடையாளத்துக்காக நீங்கள் அழகாக ஒரு நுழைவாயில் ஆர்ச் கட்டுறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் ஆர்ச் மட்டும் கோவில் அடையாளத்தை காட்டக்கூடாது. கோவில் அடையாளத்தை காட்டுவது நமது வாழ்வாக இருக்க வேண்டும், நமது ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் வந்து ஜெபித்தால் கிடைக்கும். அந்தோணியாரிடம் வேண்டும்போது நிறைவாக நாம் பெற்று செல்ல முடியும். இது ஒரு அந்தோணியார் திருத்தலம் என்பதை, அந்த கொண்டாட்டம், வழிபாடு, நமது புனித வாழ்வு, இந்த ஆலயத்தின் பிரசனத்தை இந்த மக்களுக்கு, நமது பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, நமது மதுரை நகரில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இது அந்தோணியார் வாழுகின்ற இடம் என்பதை காட்டக்கூடிய விதமாக நாம் கொண்டாட வேண்டும், வாழ வேண்டும். நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி உங்களுக்காக நான் அழைப்பு விடுக்கின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவார். ஆண்டவருடைய இறுதி ஆசீருக்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவரது உண்மையை அறிந்து அவர் காட்டிய அன்பில் என்றும் நாங்கள் நிலைத்து செயல்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் புனித அந்தோணியாருடைய சிறப்பு மிக்க வேண்டுதலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமையில் இருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வாழ் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழ்கின்றது. அந்த திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
இறைவன் கருவீரில் வளர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமரியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. புனித அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உமது வார்த்தையால் யாவையும் புனிதப்படுத்துகிறேன். நீர் படைத்த இந்த நிறைவேற்றலை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதை பயன்படுத்துகிற நாங்கள் மின்சாரத்துக்காக பயன்படுத்துகிறோம். வழியாக நடைபெறுகிற வழியானது மக்களை உருகின்றது, மக்களை எல்லா பொருட்களையும் பார்க்க வைக்கின்றது. அதுபோல இந்த பொருட்களை நாங்கள் முறையாக பயன்படுத்தும் போது வழியில் இதை ஏற்று உண்மை கொண்டு நாம் வாழ்வதோடு இருளில் நடவாத மக்களாக ஒளியின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். இதனை அமைப்பதற்கு உதவிய நல்ல உள்ளங்களை நினைத்து பார்க்கிறோம். அவருடைய நினைவான அருளையும் ஆற்றலையும் தந்தருளும். இது இந்த ஆலயத்திற்கும் இங்கு வருகின்ற மக்களுக்கும் பயன்படுத்தி எல்லா நிலையிலும் வழியாக உமது பெருமையும் உமது மாட்சியையும் பறைசாற்றுகின்ற ஒரு கல்வியாக இது செயல்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். இருக்கிற எங்கள் தந்தையே அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றினியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாருடைய ஆசை என்றும் இதன் மீது தங்கி இதன் மீதும் இதை பயன்படுத்துவோர் மீதும் இருப்பதாக. ஆமென். பச்சை